ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம வேலைவன் இருக்கும் போதே வேலைவன் பொண்டாட்டி நீ தப்பாக பேசிடுவியா அப்படிங்கிற மாதிரி டெரராக லுக் விட்டுக்கிட்டு இல்லை பேசி தான் பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. இதை பார்க்கும்போது நமக்கு வடிவேல் சார் காமெடியாக வருது. சூனாப்பானா ரெடியாக இருடா, கூட்டத்தை கலைச்சி விட்றா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்குறீங்களா? பயந்து போய் நின்ன வக்கீல் மறுபடியும் தப்பாக பேசி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுக்கு பிள்ளைகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கலான்னு சொல்லிட்டு சிக்கல் சிவபதிக்காக பயந்து போய் இவர் பேசிட்டார். சக்தியை வச்சு இழுத்து பிரகாஷோட பேசினதுக்காக யாருக்கிட்ட பேசுகிற, யாரை பற்றி பேசுகிற, பிரகாஷோட ஏன் சக்தியை வச்சு பேசுறியான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு டெரராக லுக் விட்டாரு. அவர் கத்துல இவருக்கு மூச்சாவே போயிடுபாட்டுக்கு. ஐயோயோ எட விட்டுடாப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகிறாரு, எவ்வளவோ கதறாரு. அதுக்கப்புறம் பயந்து போய் வேறு வேலையை தொடச்சிட்டு இருந்தாலும்ப்பா நமக்கு உசுர் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு அவர் எப்படியோ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டாரு. ஆனால் நம்ம அதாவது விஸ்வாவுக்கு எதுவுமே பாயிண்ட் பிடிக்கலங்க, புரியப்படவும் இல்லை. எப்படி ஒரு உண்மையை மறைச்சி ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாற்றி ஆகணுமே, அந்த ஒரு ரீசனுக்காக உண்மையை மறைச்சி இவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே எத்தனை நாளையாக கொண்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. மேனாதன் அரசாணையிலேருந்து இப்போ வரையும் இதுக்கப்புறம் எப்படின்னு ஒரு 10 days ஓட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ வெளியே வாடா வச்சுக்கிறேன், உன்னை செஞ்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியை சமாதானம் பண்ணி வெளியே கூட்டு வந்து நிற்க வச்சா எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே வக்கீல்கிட்ட சண்டை போடுறாரு. டே என்கிட்டயும் மோதிட்டல உன்னை செஞ்சு விட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போகிறாங்க. போடா உன்னால் ஆனதை பார்த்துக்கூடான்ட்டாங்க. இன்னொரு பக்கம் சக்தி கோவப்படுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.